வெல்கம் பேக் டு சேனல். என்ன சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஆடியோ லான்ச் தான் பார்க்க போறோம். அது என்ன படம் தான் யோசிச்சீங்கன்னா வாஸ்கோட காமான்ற படம். இந்த படத்துல நக்குல் அவர்கள் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து தேவியானியும் நிறைய பேர் இந்த படத்துல இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல காஸ்டிங்க்கு நிறைய விஷயங்களை ஷேரும் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 வருது. ஸோ எப்பயுமே நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த சான்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார் அவர்களுக்கும், டைரக்டர் அஜய்கே அவருக்கும், சாமிங் ஸ்டார் ஹீரோ எப்பயுமே இன்னொரு எப்பயுமே ஆல்வேஸ் சாமிங் ஸ்டார் அவர்களுக்கும் என்ன பண்ணாலும் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுவார் அவர். நான் ஒரு சின்னதாக தான் பண்ணியிருப்பேன் ஓ சொல்லிட்டு. ஸோ அதுவே எங்களுக்கு இன்னும் பண்ணணும் போல இருக்கு நிறைய நம்ம சொல்லிட்டு அது ஒரு இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மேடையில் இருக்கிறவங்க பெரியவங்க அனைவரையும் வணங்கிக்கிறேன். இந்த வாஸ்கோட காமாங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிற இசையமைப்பாளர் அருண் என்வி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இயக்குனர் ஆர்கேஜி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 56 ப்ரொடக்ஷனுடைய டத்தோ சுபாஸ்கரன் சாருக்கும் மற்றும் வாஸ்கோட காமா குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு நான் பாடும்போது ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன். இயக்குனருடைய அந்த ஒரு அமைதி, அவருடைய பார்வையில் உள்ள ஒரு கூர்மை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை பாடியிருக்கிறேன். பாட்டு எனக்கு பாடும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஒரு ஜாலியான பாட்டு. அதை விட வந்தோடனே நான் சொன்னது இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வாஸ்கோட காமா டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். ஜிவி சார் பாடியிருக்காங்க, சார் பாடியிருக்காங்க. நான் உண்மையிலே நாக்குமுக்கா பாட்டில் வந்து எங்கள் அக்கா சின்ன பொண்ணக்கா பாடியிருப்பாங்க. அவங்க அந்த பாட்டு மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் நான் வந்து என்னைய கூட சினிமாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எங்களுக்குள்ள அந்த ஒரு உறவு இருக்குது. நாக்குமுக்கா பாட்டுனால சின்ன பொண்ணக்காவால் அந்தோனிதாசன் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற கடவுளுக்கும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிற கொடானக்குடி ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றி உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. யாராச்சும் விடுபட்டு இருந்தால் முடிச்சுக்கிறீங்க. நன்றி. நான் பேசல. அர்த்தனா நல்ல நேம். அர்ச்சனாவான்னு கேட்டேன். இல்லை அர்த்தனான்னாங்க. நல்லா அர்த்தமாக இருக்குது அப்படின்னேன். ஸோ தமிழில் பேசுகிற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுனீங்க. அப்புறம் சாந்தனு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்க முடியாது. பெரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளருடைய பையனாக இருந்தாலும் இந்த படத்தில் எந்த சம்மந்தமும் இல்லைனாலும் நக்குலுக்காக வந்து வாழ்த்தின சாந்தனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கோபிநாத், உன்னை பற்றி பேசலாம் எப்படிப்பா நீ? ஆக்சுவலாக ரொம்ப போராடுவார், கெஞ்சுவார். இந்த டேட்டு மாறிடுச்சு சார், இதை பண்ணிடுச்சு சார். இது அதே மாதிரி நான் சொல்லுவேன், இந்த பேமெண்ட்டு அது வந்துடும் சார், எப்போ அது முதல்ல செக்கு கொடுத்துறேன் சார், எப்போ மாற்றுறது எப்படி நான் கேட்ட உடனே அப்புறம் அவர் டேட்டை மாற்றுறாரு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஒர்க்கர். நீங்கள் வந்து இப்போ அசிஸ்டன்ட் பிஆர்ஓன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நான் வந்து ஒரு இபிதி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னோட சமீபத்த அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னென்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தாங்க. ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று, போய் சேர்றது ஒன்று. ஓகே, அதுவே பெரிய இது. முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன், முதல் முறையாக இந்த தேட்டரில் நிறைய என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன். முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜில் உட்கார கெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகே, இது வந்து முக்கியமாக என்னென்னா வந்திருக்காங்க கேஎஸ் ரகுமார் வந்திருக்காரு, நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. தெரியல, யாருமே தெரியாத ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடச்சிது. அதுவே புதுமையாக இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்கிறேன். எங்கள் படம் வல்லினம், தட்ஸ் when I first met நக்குல். அவரோட படம் நான் அறிவழகன்லாம். ஸோ அறிவழகன் இருக்காரு, நக்குல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு. இதே மாதிரி தான் மேலே ஏறும் எங்கள் டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்ருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்னோ பண்ணிடு, ஏதோ பண்ணல, என்னன்னு இந்த அறிவழகன் டென்ஷனாகவே இருந்தார். ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ். அறிவழகன் என்னோட வல்லினத்துக்கு மட்டும் டைரக்டர் இல்லை, இந்தியன் டூவில் பார்த்த என்னோட ஃபஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே, ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நக்குல் வந்து ஐ நோ
வாஸ்கோ ட காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் him. ஏன்னா நானும் நக்குலும் விடட் வல்லினம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சது. அண்ட் வி டிட் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப், அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்குல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்க நான் கேட்டே இருக்கேன், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ணா நீங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கு யூடியூப்பு? அதை சொல்றீங்க? இல்ல நான் சொல்றது யூடியூப் பார்த்துன்னா ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே, உங்க சேனல் பார்த்தா தேவையில்லாத நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்றேன். நான் சொன்னது சயின்ஸ், ஓகே, ஏலியன், அந்த மாதிரி நோ, ஆல் சயின்டிஃபிக் திங்ஸ், நோ, வெரி ஸ்மார்ட். அண்ட் நான் பாட்டு ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் ஒரு பாட்டு, நக்குலே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் they answered my question. அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, இஸ் எக்ஸலண்ட், he plays guitar, யோசிச்சு பாருங்களேன், guitar. And I'm sure எந்த காலேஜ் படிச்சீங்கன்னா கூட I'm sure he scored with lots of girls in college because he played guitar. I think that's how he scored with Shruti நினைக்கிறேன். Okay, and amazing thing. And it's very, my first என்னன்னா I would like to தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார். அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். திஸ் இஸ் மை ட்ரூ விஷ். உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும். நிறைய பேர் வராங்க, புதுசாக வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரி தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ராகவெண்ட்டாக செலவெல்லாம் படாமல் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க, நல்லா தருது. வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலேயே தருது. வழக்கமாக நாங்கள் பொக்கையாக தான் கொடுப்போம், நீங்கள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நக்குல், ஐ கேன் சே நக்குலோட ஒரு படம் பண்ணேன், தென் வி ரெட் brahma.com. ஓகே, இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, எதுக்குமே கூப்பிட்டதில்லை. ஆனால் இது வந்து நேற்று கால் மீ, ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் அனுப்பிச்சாங்க. ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், ஸோ ஐம் ஹியர். அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ப்ராமிசிங்காக இருக்குது. வாஸ்கோ ட காமா, ஓகே, 15th century இருந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோ ட காமா தான். வாஸ்கோ ட காமா இந்தியா தேடி he did this exploration and he set across the sea. அதே மாதிரி தான் வெற்றின்ற இலக்கை தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டுருக்கோம். அதில் வாட் டு சே, அண்ட் வாஸ்கோ ட காமா the Cape of Good Hope அவர் தான் கண்டுபிடிச்சாரு. I hope you, me and all of us will find this Cape of Good Hope. Thank you so much. One more thing, நக்குல் வந்து குட் ஆக்டர். இந்த மேடையில் 2 excellent fathers are sitting. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. One whom I admire is Mr. K.S. Ravikumar. He has 3 daughters. And our family தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். I think இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லெஸ் படம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலண்ட் திங். அதர் ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நக்குல். அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நக்குல் அண்ட் ஸ்ருதி. நான் வேணா அடித்து சொல்லுவேன், நக்குல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மலாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே 2 சன் இருக்கான். ஆனால் நக்குல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர். வான்மதி ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நக்குல் சுற்றி பண்ணி ஒரே பயமாக இருக்கும். ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவராக பண்ணுறான் நம்மள இதெல்லாம். ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை, நம்ம மனைவிகளும் இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னுவேன். ஸோ த பிக் ஃபேன் ஆஃப் யூ ஸ்ருதி. Okay, amazing. I mean, Vanmati likes you. I think she almost thinks you are her role model. Okay, and படத்தோட கேமராமேன் அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது சீன் சொல்லும் போதெல்லாம் நக்குலாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார், எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார், இவங்களாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமாக வேலை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நக்குலும் எல்லார் பக்கத்துலையும் சிரிப்பு இருந்துகிட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினார். ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு தெரில. ஐயோ இன்னும் 3 படம் எடுத்து நம்ம இது மாதிரி கூப்பிடாதீங்க. இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை, கூப்பிடாதீங்க அப்படின்வாங்க. இப்போ தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my hi, you're looking very pretty, ma'am. Okay, and thank you so much. You're also sitting next to the prettiest lady. 2 days back now I was watching, எங்கள் படம் பார்த்துட்டு இல்லை, ஐ வாஸ் வாட்சிங் ஆல் கமல்ஹாசன் மூவிஸ். ஐ வாஸ் வாட்சிங் பஞ்சதந்திரம். அப்போது இது ஞாபகம் இருக்குது, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு. ஐ திங்க் ஷீஸ் ஜஸ்ட் மேட் தட் சிம்பிள் லைன் ஸோ ஐகானிக். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு சே, இது வந்து மை கனெக்ஷன் வித் பாய்ஸ் டீம் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள் நினைக்கிறேன்.
ஓகே, வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுல், மியூசிக் தமன். ஓகே, அண்ட் இந்தியன் 2ல ஓகே அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர், எங்கள் டைரக்டரோட நடிச்சிட்டேன். அண்ட் சித்தார்த் வாஸ் தேர். அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் த சான்ஸ் டு பர்சனலாக பழக சான்ஸ் கிடச்சிது. மிஸ்டர் டைரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவர் தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு. எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். தென் ஐ சென்ட் அ மெசேஜ் டு மிஸ்டர் சங்கர். ஐ செட், அதித்தி கல்யாணம் ஆகும்போது ஒரு 50 பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு த சோஷியல் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக, பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர். இன்றைக்கி அவர் மீட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த படத்தோட வாட் இஸ் அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்கள் இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம்? யா, ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்கிள் ஹஸ் கம் க்ளோஸ். தேங்க் யூ ஸோ மச். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் நகுல். ஓகே, August 2nd. ஓகே, அண்ட் ஒன்றே ஒன்று மட்டும், ஓகே, என்ன பண்ணாலும் சரி, இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிட்டுக்கோம். அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு ஓகே. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நிறையா படங்கள், சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம். எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி. கே.எஸ். ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆகிரும். அவரை நான் வந்து முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம், இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அவர் தான் அவருக்கு முதல் படம். சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். இல்லைட்டு நம்ம குட்லக் தியேட்டரில் தான் ப்ரிவியூ போட்டாங்க. அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் என்னை போட்டிருக்காரு. அதாவது நான் வந்து இன்றைக்கி வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் என்னை வந்து ராமநாயணன் சார், அதுக்கப்புறம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க. அதனால் அவர் கடமைப்பட்டவன். அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன். நகுல் வந்து எத்தனையோ ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன். நான் ஏன்னா இந்தியன் 2 படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன், நல்லா எழுதியிருந்தேன். அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார். ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கணுன்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க. லேசாக கிள்னா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க. நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன். ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை. ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும். அதாவது என்ன காரணம் சொல்கிறேன்னா, குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம். திடீர்னு காலில் எழுதி பார்த்தா லாட்ஜி முழுக்க ஒரு 6 அடி தண்ணி நிற்கிது, வெளியே போக முடியாது. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் சின்ன படம் தான், பெரிய லாபம். அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன, இன்னும் நான் மறுச்சு சொல்கிறேன், ஒரே ஒரு செண்டு தான் கொடுத்தாங்க. உண்மையிலே லேவிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்டர் செஞ்சார். அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன், எல்லாருக்கும் கேரவன் கொடுத்தாங்க. என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரவனில் இருந்தோம். அவருடைய நினைவு வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாரு. ஒரு 10 நாள் செத்து விட்டார். ஏன்னா அப்படி ஒரு அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி, அவருடைய தம்பி தான் ஆர் சிவாஜி. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் திருவான்மையூரில். அவர் இறப்பு, அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர் சிவாஜி. இந்த படத்தினுடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும், அதை செஞ்சார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திரில் இருந்துச்சு இல்லையா, அந்த திரில் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும். இந்த படத்தில் கே.எஸ். ரவிக்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் தயாரித்த படத்தில் கூட, அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது. இந்த படத்தில் ஒரு நல்ல மெமரபிள் கேரக்டர். அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நானே வந்து
இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் வந்து யூடியூப் இன்னைக்கு வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மிரள்றாங்கன்னா அது ஒரு பிரமை. நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும், விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். இந்தியன் 2 படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லதான். அதை ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சாம திட்டினா நாங்க திருப்பி திட்டலாமா? தொடர்ந்து 3 தோல்வி படம் கொடுத்தாரு அந்த நடிகர், அந்த வில்ல நடிகர். நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம், நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால அந்த விமர்சனம் எழுதுறவங்களை வந்து தயவு செஞ்சு அதுல 1-2 பேர் இருக்கலாம் விதிகளுக்கு, ஆனா நான்லாம் அப்படி இல்லை. நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம், நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இங்கே பேசுகிற எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேர்க்கணும், நீங்கள் தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார். அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரம் தெரியுது. உண்மையிலே சொல்கிறேன், மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. என்ன மட்டும் நீங்கள் விமர்சிக்கல, எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது. ஃபோன் வச்சிருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான். ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான், நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான். அதில் ஒரு 20 கலைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைர மாதிரி. உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்கிறீங்க ஜெகன்? அது சரியில்லை. ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும், நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான். நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துலான்ட்டு, வேண்டவே வேண்டாம், கமெண்ட் வைங்க, அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுமாதிரி இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை வந்து மலேசியாக்காரரு, நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க. ஆனால் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க. அருமை சகோதரர் தயாரிப்பாளர் டத்தோவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு. நீண்ட நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் எடுக்கிறது சின்சியராக எடுத்தார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாஸ்கோ ட காமா பெரிய கண்டுபிடிப்பாளர். நிச்சயமாக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறது, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க, அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியாக வரட்டும். யா, டு த ஹோல் டீம், டு த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்தது பாடல். ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாணியில் அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க. எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியாக, ரொம்ப மியூசிக்கலாக, ஃபாஸ்ட்டாக, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு டைப்பாக நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல், அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல். ஸோ டோட்டலி இட் வாஸ் எ வெரி என்டர்டெய்னிங். பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மாக இருக்க போகுது. எனக்கு நான் என்ன சொல்கிறது, நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை. நக்குல் பற்றி, ஹீ இஸ் மை பிரதர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பற்றி. என்னோட சின்ன தம்பி. we have a wonderful relationship and நக்குல் வந்து இஸ் a multi-talented boy. நான் அவனோட பெரிய ஃபேன். காதலில் விழுந்தேன் படம் பார்த்துட்டு, இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடாக, மல்டி டேலண்டடான ஒரு தம்பி என்னோட. a very intense actor, very very intense actor who can take the whole film on his shoulder. அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும்,
ஒரு கரெக்டான ரோல், ஒரு கரெக்டான கேரக்டர், ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க. அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும். அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல, பட் he is amazing in all aspects. He can sing, he can dance, he can play music, he can make music, and he can keep the whole set vibrant. அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா, ஒரு தம்பி, ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம் பாருங்க. ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது. எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது? இல்ல. ஸோ இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு. இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இல்லை ஆனாலும் அவங்களோட ஆத்மா இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க, அவ்வளோ வாழ்த்துவாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும், அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு. ஸோ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நக்குல்க்கு ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். நக்குல், யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபில்ம்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ். நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும். இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான். பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ, யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் செல்ஃப். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். வி ஆல்வேஸ் நமக்கு வரும், நம்ம செய்வோம், நம்ம கண்டிப்பா பண்ணுவோம், நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது. உனக்கு நல்ல வரும், இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவேன், நீ நல்ல ப்ரூவ் பண்ணுவேன். அவரை சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல எழுதுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பல ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஹி இஸ் ஏன்னா he's waiting, he's I don't know waiting for that excellent script, he's waiting for that excellent director who is going to make a difference in his life. So he's waiting for something. And the waiting அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல இன்னும் நிறைய அதை முடிஞ்சிடணும். இப்போ வாஸ்கோ டகாமாவோட அண்ட் வாஸ்கோ டகாமா பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி and he should be one amongst the most successful heroes. Because எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும் நக்குல நினைச்சா. So I'm sure Nakul is going to do that. Yeah, so I'm happy, very happy today. And this is the first time நான் நினைக்கிறேன்ல உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு. This is the first time I'm with him. So ரொம்ப சந்தோஷம். குட்டி பாப்பா அவன், சின்ன தம்பி, என்னோட நான் ஒரு அக்காவே இல்லை அவனுக்கு, லிட்ரலி ஒரு அம்மா தான். நான் அவனு கூட விளையாடினதில்லை, அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை. ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன். ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம். ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன்ஷிப் அ லாட். ஸோ ஐ hope he does wonders. And நீங்கள் எல்லாரும் அவளை பெஸ்ட் பண்ணுங்க, இந்த டீமுக்கு பிளெஸ் பண்ணுங்க, இந்த படத்தை பெரிய வெற்றி ஆக்கணும். அண்ட் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.